ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு டைப் ஆஃப் ஒரு மாடல் ஆஃப் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்க. இதில் என்னன்னாங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 2 blank இருக்கு. ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் 2 blank-க்கும் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பேர் வந்து அதில் சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எதுங்க வரும் கரெக்டா? த சேர்மன் இன் ஹிஸ் ஸ்பீட் ஸ்டேட்டட் இன் ஹிஸ் ஸ்பீட் இல்லைங்க, இன் ஹிஸ் ஸ்பீச் in his speech stated the dash in company profit was dash to team building. So first one வந்து இதோட மீனிங் வந்து என்னங்க, சேர்மன் அவரோட உரையில என்ன சொன்னாருன்னா கம்பெனி ப்ராஃபிட்ஸ் வாஸ் இங்க வந்து டியூ டு அப்படின்ற ஒரு மீனிங் வரும். கரெக்டுங்களா? வாஸ் டியூ டு டீம் பில்டிங். கம்பெனி ப்ராஃபிட் ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கணும், ஏதோ ஒண்ணுதான் இந்த இடத்துல வந்திருக்கணும். இங்க வந்து இன்க்ளைன்னா இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். ஓவிங் டு அப்படின்றது டியூ டு ஓட மீனிங் தான். ஸோ இது வந்து நான் அசியூம் பண்ண மீனிங்க்கு பக்கத்துல வருது. இப்போ பி ஆப்ஷன் எடுத்து பாருங்க. த சேர்மன் இன் ஹிஸ் ஸ்பீச் ஸ்டேட்டட் த ரைஸ் இன் கம்பெனி ப்ராஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டு ரைஸ் வந்து ஓகே தான். வாஸ் லயபிள் டு டீம் பில்டிங் அப்படின்னு சொல்லுது. லயபிள், ரெஸ்பான்சிபிள் ரெண்டுமே இங்க வந்து ரெஸ்பான்சிபிள் இல்ல, ரெஸ்பான்ஸ்ன்னு தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங். லயபிள்னா ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி ஒரு மீனிங்க. ஸ்லம்ப்னா டிக்ரீஸ். வாஸ் அக்கௌண்டபிள் டு டீம் பில்டிங் அப்படின்னு இல்லை. டீம் சேர்த்ததுனாலதான் நம்ம வந்து டிக்ரீஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. படிக்கும் போது வேணா சொல்லுவாங்க, நீ குரூப் சேர்த்ததுனாலதான் படிக்காம விட்டுட்ட, கதை பேசிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கம்பெனினா டீமா தான் வேலை பார்க்கணும், அதனால அது வந்து சென்சிபிளா இல்ல. அதனால இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஸ்டேட்டட் தி சர்ஜ் இன் கம்பெனி ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஏன் வராது? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். சரிங்க, டியூ டு, ஓவிங் டு கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். சம்டைம்ஸ் நம்மளா வந்து வேற மீனிங் சொல்லிக்கலாம். அதாவது எப்படின்னா, டியூ டு அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்னா டியூ டு சொல்றோம். ஓவிங் டுன்றது வந்து ஒரு ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னா சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன், ரிசல்ட் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. அதனால அது ஓவிங் டு டியூ டு சேம் தான். ஸோ டியூ டு வருது. இங்க வந்து சேர்மன் இன் ஹிஸ் ஸ்பீச் ஸ்டேட்டட் த சர்ஜ் இன் கம்பெனி ப்ராஃபிட். சர்ஜ்னாலும் சடன் இன்க்ரீஸ் தாங்க. சர்ஜ்னா இன்க்ரீஸ் தான். சர்ஜ்னாலும் சர்ஜ்னா இன்க்ரீஸ், இன்க்ளைன்னாலும் ஒரு அப்வர்டு மூவ்மெண்ட் தாங்க இன்க்ளைன். ஆப்ஷன் ஏக்கும் டிக்கும் இ வந்து வராதுங்க. அங்க ரெஸ்பான்ஸ்ன்ற வார்த்தை வந்து 2வது பிளாங்க்ல உட்காராது. இன் கம்பெனி ப்ராஃபிட்ஸ் வாஸ் ரெஸ்பான்ஸ் டு அப்படின்னு வராதுங்க, அதனால இ வராது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஆப்ஷன் டி தாங்க கரெக்ட். சரிங்களா? இன்க்ளைன் அப்படின்னா, இன்க்ளைன்னா இன்க்ரீஸ் தான். ஆனா கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்ல சொல்றது. அதாவது ஃபியூச்சர்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நம்மளோட ப்ராஃபிட் வந்து 20% இல்ல 10% கூடணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றோம்ல. எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ஃபியூச்சர்ல நடக்க போறதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. அப்பதாங்க நீங்க இன்க்ளைன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சர்ஜ் அப்படின்னா இன்க்ரீஸ்டு அப்படின்னு தான் அர்த்தம், ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இங்க வந்து ஸ்டேட்டட்னு பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருக்காங்க, அதாவது நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பெனி ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் டீம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆப்ஷன் டி தாங்க வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு மித்த ஆப்ஷன்லாம் வராதுங்க, கன்ஃபார்மா தெரியும். ஆனா எப்பயுமே ஒரு 2 ஆப்ஷன் நடுவுல நம்மளுக்கு குழப்பம் இருக்கும். ஸோ அது வந்து எந்த 2 ஆப்ஷன்னா ஏ அண்ட் டிக்கு நடுவுல நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ டி தாங்க ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2வது பாருங்க, த மெயின் dash of healthcare reform is dash medical care to every citizen. ensuring availability அப்படின்னு வந்தா கூட ஓகேவா இருக்கும். ஸோ இது வராது. காசுன்னு சொல்ல முடியாது. மெயின் பர்பஸும் ப்ரொவைடிங்கும் கொடுத்திருந்தாங்கன்னா கூட அந்த ஆப்ஷன் வரும். மெயின் அஷூரன்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் ரிஃபார்ம் இஸ் குவாலிஃபைடு ஹெல்த் கேர்னு வராது, குவாலிட்டி ஹெல்த் கேர்னு வேணா வரும். அதனால குவாலிட்டி மெடிக்கல் கேர்னு வேணும். அதனால குவாலிஃபைடுன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம்.
மெயின் சேலஞ்ச் ஆஃப் ஹெல்த் கேர்னு வராது, சேலஞ்ச் இன் ஹெல்த் கேர்னு தான் வரும். ஆஃப் கொடுத்துருக்காங்க, அதனால சி வராது. இப்போ 4ம் வராதுங்க, அப்ப இ தான் வரணும். The main focus of health care is extending health care to every citizen.